KK நகர் பகுதியில் உலக கேன்சர் தினத்தை முன்னிட்டு கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் ஆரம்பகால பரிசோதனை முகாம் நடைபெற்றது. KK நகர் சிவன் பார்க் அருகே உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோவில் மண்டபத்தில் லட்சுமிகாந்தம் அம்மாள் அவர்களின் நினைவாக கேன்சர் ஆரம்பகால பரிசோதனை நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் RIT 32-33 சார்பாக இந்த பரிசோதனை முகாமானது மிக சிறப்பாக நடைபெற்றது. இங்கு நடைபெற்ற மருத்துவ பரிசோதனையில் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படும் நுரையீரல் புற்றுநோய், பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகியவற்றிற்கான பரிசோதனை, அதற்கான சிறப்பான மருத்துவ உபகரணங்கள் கொண்டு பரிசோதனை செய்யப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் RTN தேவேந்திரன், RTN டாக்டர் ராம்குமார் மற்றும் டாக்டர் S ரமேஷ் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். இதுகுறித்து டாக்டர் ரமேஷ் பாபு மற்றும் டாக்டர் சரிதா ஆகியோர் செய்தியாளரிடம் தெரிவித்திருப்பதாவது: இந்த சிறப்பு புற்றுநோய் முகாம் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகின்றது. ரோட்டரி கிளப் சார்பாக சாதாரண மக்களுக்கு புற்றுநோயின் பாதிப்பு பற்றி தெரிவதில்லை, அவர்களுக்கு அதை பற்றி புரிவதில்லை. 3வது 4வது நிலையில்தான் தங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிய வருகின்றது. ஆதலால் ஆரம்பகால பரிசோதனைகளை ரோட்டரி கிளப் மூலம் நாங்கள் மேற்கொள்கிறோம். இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரோட்டரி கிளப் மூலம் இலவசமாகத்தான் நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம். ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய நோக்கமாகும் என்று அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். நான் ரொட்டேரியன் டாக்டர் S ரமேஷ் பாபு, டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3233. இன்னைக்கு வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்றது நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க KK நகர் அருள்மிகு கற்பக விநாயகர் டெம்பிள் மண்டபத்தில் இது செலிப்ரேட் பண்றோம். இந்த கேன்சர் டேக்காக இந்த கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்காக இந்த சிறப்பு முகாம் வச்சிருக்கோம். இதை பத்தி நம்ம கேன்சர் கேர் டிஸ்ட்ரிக்ட் கேன்சர் கேர் சேர்மன் சரிதா அவங்க இன்னைக்கு உலக புற்றுநோய் தினம் February 4ஆம் தேதி இந்த 2026 இந்த வருஷத்துல புற்றுநோய் எந்த அளவுக்கு நமக்கு புள்ளி விவரங்கள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. மார்பக புற்றுநோய் பெண்கள்ல முதல் இடத்துல நிக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. இந்த முகாமோட மெயின் இதுவே என்னன்னா, நமக்கு புற்றுநோய் எப்ப வருது அப்படின்றதே தெரியாது. அதுதான் முக்காவாசி பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட வராங்க. இவங்களை டயக்னோஸ் பண்றச்சே நமக்கு 2வது 3வது 4வது ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஊர்ல. ஸோ அவங்க மருத்துவர் ஆலோசனை தேடி போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகுது. அதனால இந்த ரோட்டரி இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் மூலமா இந்த கேன்சர் கேர் டீம் இந்த KK நகர்ல இந்த அர்பேசர் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட ரோட்டரி கவர்னர் MLAயோட இந்த லோக்கல் MLAயோட நாங்க இந்த முகாமை தொடங்கியிருக்கோம். இந்த முகாம்ல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஹெல்த், போன் ஹெல்த், அதாவது எலும்பு எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்றது. அதுவும் ஒரு கணக்குல எல்லாருமே இடுப்பு வலின்னு சொல்லி போவாங்க. புற்றுநோய் அப்புறமா பின்னாடியா கண்டுபிடிப்பாங்க. அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினாலதான் அந்த இடுப்பு வலியே வந்திருக்கு அப்படின்றது பின்னாடி, அதாவது 3வது நிலையில 4வது நிலையில கண்டுபிடிப்பாங்க. ஸோ எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆரம்பத்திலேயே கவனிச்சிட்டோம்னா அது ஈஸி. இது மட்டும்தான் அப்படின்றத ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். அதே மாதிரி உங்களுக்கு மார்பக புற்றுநோய் பார்க்கறதுக்கான மேமோகிராம் பஸ் இருக்கு. கர்ப்பப்பை வாயை பரிசோதிக்கிறதுக்கான பேப்ஸ்மியர் இருக்கு. லங், அதாவது நுரையீரல்ல ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கான பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதே கூட உங்களுக்கு ஒரு ஸ்கோப்பி, அதாவது ENT ஸ்கோப்பி, ENT டாக்டர்களும் ஓரல் கேன்சர் டாக்டர்ஸும் 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு வாயில இருக்கக்கூடிய ஆரம்ப நில மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு அவங்க ரொம்ப சுலபமா பரிசோதிக்கிறாங்க. ஸோ இந்த கேம்ப் பாத்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் இன்னைக்கு இந்த கேம்ப்னால பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு. புற்றுநோய் கேன்சர் டீம், கம்யூனிட்டி ஹெல்த் டீம், ரோட்டரியோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்டர் சொன்ன மாதிரி
இன்னைக்கு உலக புற்றுநோய் அனுசரிக்கிற தினம். இதை வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இன்னைக்கே வந்து எல்லாருக்கும் வைத்தியம்ன்ற முறையில் இல்லாமல் இது ஒரு விழிப்புணர்வு, எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் கிளாஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதற்கு முன்னாடி தனிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக இது மாதிரி முகாம் பண்ணியிருக்கோம், பஸ் டிரைவர்களுக்காக பண்றதுக்காக இருக்கும். இந்த வாட்டி வந்து இந்த அர்பனைசர் சொல்லி கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ், ஏன்னா இவங்க தான் அந்த வாழ்க்கையோட விளிம்புல இருக்காங்க, இவங்களுக்கு தான் வந்து நேரம் போதாது. அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வேலையை விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கியூல நின்று ஒரு பரிசோதனை பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த கவர்மெண்ட்ல சொல்ற மாதிரி வீடு வரை தேடி வர மருத்துவம் மாதிரி இது வந்து அவங்களுக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல ரெடி பண்ணி தலை சிறந்த நிபுணர்களோ மற்றும் கருவிகளை கொண்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அவங்களை ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்களுடைய அசோசியேஷன் மூலியமா அவங்களை இங்க வரவழைச்சு குறுகிய நேரத்துல அவங்களுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல மொத்த பரிசோதனையும் செஞ்சு அவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த அறிகுறி இருக்கு இல்ல தெரியாம இருக்குன்னா அவங்களுக்கு அதை பத்தி அட்வைஸ் பண்ணி ஃபர்தரா 2-3 ஹாஸ்பிட்டல் டைப் போட எவ்வளவு தூரம் ஃப்ரீயா பண்ண முடியுமோ அவங்களுக்கு சிகிச்சை பண்றதுதான் இந்த முகாமுடைய சிறப்பு. இது அவர் சார் சொன்ன மாதிரி எங்க அம்மாவின் 30வது ஆண்டு நினைவுக்காக நான் இதை கொஞ்சம் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலும் கார்டியாக்கு நெக்ஸ்ட் மந்த் பண்றதா இருக்கும். இதே மாதிரி ஒரு டிசர்விங் கம்யூனிட்டி, ரோட்டரியுடைய முழு மந்திரமே வந்து எந்த கம்யூனிட்டிக்கு இது தேவைன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள போய் சேகரிக்கிறதா எங்களுடைய முழு முதல். இதற்கு இங்க அந்த 5 பேர் கொண்ட ஒரு குழு நல்லா இருக்கிறது. டாக்டர் சரிதா, டாக்டர் வெற்றி, டாக்டர் மணிமாறன், டாக்டர் ரமேஷ் பாபு தலைமையில நாங்க இதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வரோம். நன்றி. இந்த கேம்ப்ல புகைப்பிடிப்பதனாலோ அல்லது இந்த சானிடேஷன்னால பொல்யூஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இலவசமாக இந்த புற்றுநோய் கேம்பில் இலவசமாக எல்லாருக்குமே செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறோம். ப்ளஸ் நுரையீரல் நலனுக்காக நுரையீரல் பரிசோதனையும் பண்ணுறோம். இதன் மூலமாக அவங்களுக்கு பொல்யூஷனால் அது புகைப்பிடிப்பதனால ஏதாவது நுரையீரல் வீக்காக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இலவசமாக மருத்துவமும் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்க்ரீனிங் பஸ் இருக்குது. இதில் கேன்சருக்கான பரிசோதனைகள், மெமோகிராம் மற்றும் நுரையீரலுக்கான செஸ்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்தால் ஆரம்ப நிலையிலே ஏதாவது இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு அதுக்கான மற்ற பரிசோதனை செஞ்சு அவங்களை எளிதாக குணப்படுத்திடலாம். இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற்றனர்.